நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. லக்ஷ்மணா, உன்னுடைய பாதுகாப்பிலே இவன் என்று வரை உயிரோடு இருக்கப் போகிறான். நீயும் எவ்வாறு உயிரோடு இருக்கப் போகிறாய்? முதலில் உனக்கு நன்மை செய்கிறேன். ராமன் தம்பியும் ராவண மகனும் மோதுகின்ற போராட்டம். இந்த பூமி நடுங்குது, வானம் நடுங்குது, எங்கே முடியும் என்று போராட்டம், சத்திய போராட்டம். இது நியாயம், நீதிகள், பாச பந்தங்கள் மோதும் போர்க்களமாகும். மோதும் போர்க்களம் மோதும் இருவரின் வீரம் இணையற்றதாகும். வீரம் என்பதும் நியாயம் என்பதும் உடலும் உயிரும் போலே. இதில் வீரம் வெல்லுமா நியாயம் வெல்லுமா தெரிந்துவிடும் இந்நாளே. போராட்டம், சத்திய போராட்டம், போராட்டம், சத்திய போராட்டம். ராம தம்பியும் ராவண மகனும் மோதுகின்ற போராட்டம். இந்த பூமி நடுங்குது, வானம் நடுங்குது, எங்கே முடியும் என்று போராட்டம், சத்திய போராட்டம். பழிவாங்கும் எண்ணமும் நேர்மை உள்ளமும் மோதும் போர்க்களமாகும். மல்ல வீரம் உள்ளவனும் கள்வன் போலவே ஜாலம் செய்வது ஏனோ? தன் நேர்மை எண்ணங்களை பானமாக்கினால் போரில் தோல்விகளேது? இங்கு வெல்லும் சக்திகள் சூஷ்டிகள் செய்தால் வெல்லுவதே முடியாது. போராட்டம், சத்திய போராட்டம், போராட்டம், சத்திய போராட்டம். மகனும் மோதுகின்ற போராட்டம். இந்த பூமி நடுங்குது, வானம் நடுங்குது, எங்கே முடியும் என்று போராட்டம், சத்திய போராட்டம், போராட்டம், சத்திய போராட்டம். அடங்காத சினம் கொண்ட மேகநாதன்
லக்ஷ்மணன் மீது பிரம்மாஸ்திரம் விடுத்தான். பாய்ந்து வரும் அஸ்திரத்தை பணிவுடன் லக்ஷ்மணன் வணங்கி நின்றார். பிரம்மனும் ஆசி தந்தார். பிரம்மாஸ்திரம் திரும்பியது. என்ன ரகசியம், என்ன மாயை என்று இந்திரஜித்தன் திகைத்து நின்றான். பாசுபதாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மேல் இந்திரஜித்தன் தொடுத்தான். அஸ்திரமாக சிவனே வந்தார். அன்புடனே இளையவனுக்கு ஆசிகள் தந்தார். புயலன வந்த பாசுபதாஸ்திரம் புறப்பட்ட வழியே திரும்பியது. சிவனை நினைத்து அஸ்திரம் தொடுத்தும் சிவனருள் கிடைக்காமல் கலங்கி நின்றான். நாராயணாஸ்திரம் பகைவரை அழிக்கும். அது சேஷநாகத்தை என்ன செய்யும்? லக்ஷ்மணன் குணவான் என்றாலும் பலவான். அண்ணல் ராமனின் இளையோ அச்சமில்லாத மனம் உடையோ. லக்ஷ்மணன் சக்தியை அறிந்ததும் திகைத்தான், தவித்தான். இந்திரஜித்தன் மாயமானான். மேகநாதன் மறுபடியும் மாயமாகி விட்டான். சொன்னேனே லக்ஷ்மணா, அவன் மிகச்சிறந்த மாயாவி. எங்கு விட்டுவானாலும் இருப்பான். எச்சரிக்கையோடு இருங்கள். தந்தையே, தந்தையே, தந்தையே! இந்திரஜித், நீ விரைவில் வந்ததற்கு காரணத்தை நான் அறிவேன். உன் யாகம் பூர்த்தியாகி விட்டது என்று நினைக்கிறேன். அதன் பலன் கிடைத்து விட்டதா? பலன் எங்கிருந்து கிடைக்கும்? அதைத்தான் உங்கள் சகோதரர் குலத்ரோகி விபீஷணன் கெடுத்து விட்டாரே. அந்த வானர கூட்டங்களை வைத்து என் யாகத்தை துவம்சம் செய்து விட்டாரே. விபீஷணன், விபீஷணன், நீ ஏன் அந்த தேச துரோகியை உயிருடன் விட்டு வந்தான்? தந்தையே, நான் அந்த துரோகிக்காகவே யமாஸ்திரத்தை வைத்திருந்தேன். இன்று நான் அதை அவர் மீது பிரயோகம் செய்தேன். ஆனால் அந்த லக்ஷ்மணன் தன் அஸ்திரத்தால் நான் பிரயோகித்த யமாஸ்திரத்தை தடுத்து அழித்து விட்டான். அதை தகர்க்க விபீஷணன் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். இல்லை, அதை தகர்ப்பதற்கு தேவர்களை தவிர இந்த பூமியில் யாருக்கும் தெரியாது. அப்படியானால் தேவர்கள் லக்ஷ்மணனுக்கு சொல்லி இருப்பார்களா? இல்லை, அவனுக்கு சொல்லித்தர தேவையில்லை. லக்ஷ்மணனே தேவாதி தேவன். அவன் மானிடன் அல்ல, அவதாரமாக இருப்பான். இந்திரஜித்! இந்திரஜித், இதை நீயா சொல்லுகிறாய்? இல்லை, லக்ஷ்மணன் உன் மீது ஏதாவது மாயையை செலுத்தி உன்னை ஒரேடியாக மதியிழக்க செய்து விட்டானா? அல்லது லக்ஷ்மணனின் பாடங்களைக் கண்டு பயந்து நீ கோழையாகி விட்டாயா? தந்தையே!
மன்னிக்க வேண்டும் மகாராஜா, என்னை போய் கோழை என்கிறீர்களே, இதை நான் எப்படி ஒப்புக்கொள்வது? தந்தையே, நான் கோழையாக திரும்பவில்லை. ஒரு பிள்ளையின் கடமையை நிறைவேற்ற வந்துள்ளேன். உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும், அதனால் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். தாங்கள் தங்களையும் தங்களுடன் இந்த ராட்சசர்கள் அனைவரையும் இந்த இலங்கைக்கு அழிவு ஏற்படும் முன் காப்பாற்றியாக வேண்டும். இதுதான் சரியான சமயம் தந்தையே. நீங்களும் உங்கள் தம்பியைப் போல் ஸ்ரீராமரிடம் சரணடைந்து விடுங்கள். அவர் மனிதன் இல்லை, நாராயணரே அவதாரம் எடுத்து வந்துள்ளார். உன் புத்தியே மாறிவிட்டதா இந்திரஜித்? அதனால் தான் நீ பெண்களைப் போல என்னிடம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாய். இது வீரர்களுக்கு அழகல்ல. உனக்கு யார் சொன்னது அந்த வனவாசி மனிதன் பகவானின் அவதாரம் என்று? என் அனுபவத்தில் கூறுகிறேன். நான் இன்று லக்ஷ்மணன் மீது பிரயோகம் செய்த அஸ்திரம் எல்லாம் மிக சக்தி வாய்ந்தது. அதை அழிக்க உலகிலும் எந்த சக்தியும் கிடையாது, யாராலும் அழிக்கவும் முடியாது. முதலில் நான் பிரம்மாஸ்திரத்தை ஏவினேன். அது அவரிடம் போக பயந்து க்ஷீணம் அடைந்து என்னிடமே திரும்பி விட்டது. நேற்று ஒரு சமயம் லக்ஷ்மணன் என் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்ய நினைக்கும் போது ராமன் தர்மத்தை முன்னிட்டு அதை தடுத்து விட்டார். இன்று நான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்யும் போது அதை விடுவது நீதிக்கு புறம்பானது என்றார். ஏனெனில் அதை ஏவினால் வானுலகம், பூவுலகம், பாதாள லோகம் எல்லாம் அழிந்துவிடும் என்பதால். ஆனாலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் தர்ம நியாயத்தை பார்க்காமல் உபயோகித்தேன். அதனால் தான் பிரம்மாஸ்திரம் க்ஷீணம் அடைந்து திரும்பி விட்டது. அதன் பிறகு நான் சிவனுடைய பாசுபதாஸ்திரத்தை உபயோகித்தேன். அதுவே லக்ஷ்மணனை நமஸ்கரித்து திரும்பி வந்தது. கடைசியாக நான் பகவான் நாராயணனின் அற்புத சக்கரம், சத்திரியர்களின் முக்கியமான சக்தியை பிரயோகித்தேன். ஆனால் நாராயண சக்கரம் லக்ஷ்மணனை வலம் வந்து திரும்பி விட்டது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அந்த லக்ஷ்மணன் சாதாரண மானிடன் அல்ல, நாராயணனின் அவதாரம் என்று கூறினேன். உன் தந்தைக்கே உபதேசம் செய்ய வந்து விட்டாயா? ஏ மேகநாதா, மூவுலகையும் கதையலங்க செய்துவிட்டு வந்திருக்கின்ற நீ அதை காலில் போட்டு மிதித்து விட்டு எங்கிருந்தோ வந்த இந்த கேடுகட்ட வனவாசிகளின் பாதங்களில் விழுந்து சரணடைய வேண்டும் என்று எண்ணுகிறாயா? இந்திரஜித், ஞாபகம் வைத்துக்கொள், நீயே உன் கையால் நம் கௌரவத்தை, புகழை மண்ணில் வீசிவிட்டாய். நானும் அவ்வாறு செய்ய மாட்டேன். செய்தால் மரண பயத்தால் ராவணன் தோல்வி ஒப்புக்கொண்டான் என்று பேசுவர். ஆம், அவர்களுடைய சக்தியை கண்டு நீ பயப்படலாம். உனது மனது, உடல் இரண்டும் பலமிழந்து விட்டது. சென்று உன் அறையில் ஓய்வெடுத்துக் கொள். இந்த யுத்தம் ராவணனுக்காக நடக்கின்றது. நானே பார்த்துக் கொள்கிறேன். ராவணன் தன் குறிக்கோளில் சிரமாக இருப்பான். அவனுக்கு அவமானம் ஏற்படுத்தும் புதிய வழியை காட்ட வேண்டாம் இந்திரஜித். மன்னிக்க வேண்டும் தந்தையே. நான் உங்கள் அவமானத்திற்காக அல்ல, நன்மைக்காகவே இவ்வாறு கூற வந்தேன். எனக்கும் இதில் சம்பந்தம் இருப்பதால் நான் யுத்தத்தை ஆரம்பித்தேன். என் உயிர் பிரிந்து பகவானின் பாதங்களை சென்று அடையும் வரை நான் போராடுவேன். அதனால் நான் அந்த பகவானின் கையால் மடிவதையே விரும்புகின்றேன். எவன் தந்தையின் வார்த்தையை மீறுகின்றானோ அவனை பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனக்கு இப்போது இந்த அரண்மனையில் இடம் இல்லை. யுத்த பூமிக்கே செல்கிறேன். ஒருவேளை ராமன் எனக்கு உலகையும் தந்தாலும் கூட ஒரு கோழையைப் போல் அதை பெற்றுக்கொண்டு நான் உயிர் வாழ விரும்பவில்லை. ஏனெனில் என் மனசாட்சியை இதற்கு சம்மதிக்காத போது
யாரால் சம்மதிக்க முடியும்? எனக்கு ஆசி வழங்குங்கள். ஒருவேளை நான் இறந்தால் கூட உங்கள் மைந்தன் இந்திரஜித் தந்த ராமனின் முன்னால் என் வீரத்தை கண்டு பெருமைப்படும்படிதான் மடிவேன். அவர் நாராயணன் என தெரிந்தும் கடமை தவறாமல் இருக்க போரிடுகிறேன். பெரும் வெற்றியோடு வா இந்திரஜித். மகனே, நீ அவரை சாட்சாத் பகவான் தான் என்று நன்கு தெரிந்து கொண்டாய். நீ மட்டும் அவரிடம் போய் சேர்ந்து விடு. முக்தியை அடைவதற்கு மனிதன் தனியாகத்தான் செல்கிறான். இந்த சந்தர்ப்பம் நிச்சயம் எல்லோருக்கும் கிடைக்காது. மகனே, நீ தர்மத்தின் வழி நட. அம்மா, எந்த பிள்ளை தன் தந்தையின் சொல்லை கேட்காமல் தன் தந்தையை தனியாக விட்டு முக்தி அடைய நினைத்தால் அவனை தேவர்கள் மட்டுமல்லாமல் ஆண்டவனும் மன்னிக்க மாட்டான். தர்மத்தை பற்றி சொல்கிறீர்களே மாதா, ஒரு மகனுக்குள்ள முதல் கடமை என்னவென்றால் தன் தந்தைக்காக அவன் சுகம், துக்கம், சம்பத்துகள் எல்லாவற்றுடன் முக்தியையும் சேர்த்து தியாகம் செய்ய வேண்டும். ராமனே அந்த கடமையை நிறைவேற்றத்தான் வனவாசம் வந்துள்ளார். அம்மா, என் மீது ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். சுவாமி, கடமைக்காக போகிறீர்கள். நான் தடுக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு முறை என் நிலைமையையும் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால். இல்லை சுலோச்சனா, எனக்கு அச்சமாக உள்ளது. நீயே இப்படி கவலைப்பட்டால் என் இதயம் பலவீனமாகிவிடும். இல்லை சுவாமி, நான் ஏதும் கவலைப்பட மாட்டேன். ஒரு மனைவியின் கடமை தன் கணவனின் காரியத்தில் கை கொடுப்பது, அவனை சந்தோஷப்படுத்துவது, தன் வருத்தத்தை வெளிக்காட்டக்கூடாது. கணவன் மனைவி என்ற பந்தம் இறக்கும் வரை இருக்கும். ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் சுவாமி. உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். என்னை உங்கள் சிநேகிதியாக பாவியுங்கள். சுலோச்சனா, நான் பெருமைப்படுகிறேன். உன் தைரியம் இந்த உலகில் எல்லோருக்கும் வராது. விடை பெறும் நேரம், விடை பெறும் நேரம், விடை தர வேண்டும். தீருடல் ஓருயிர் இனி கனவாகும். ஒளியும் நிழலும், ஒளியும் நிழலும் திரிந்தது உண்டா? ஒளியே விடை தர கேட்பது நன்றா? வீரத்தாய் பெற்ற வேந்தனே உன்னிடம் தன்னை தானே தந்தாள். புவனங்கள் புகழும்
புவனங்கள் புகழும் சிவன் மனம் மகிழும் ராவணன் மருமகளாக வந்தாள். வீரர்கள் மரபின் தீபமே உன்னை நாயகனாக அடைந்தாள். வீரத்தாய் உன்னை தீரப்பாலூட்டி துணிவே வடிவாய் வளர்த்தாள். போர்க்களம் அழைக்குது, முரசொலி கேட்குது, புன்னகையுடன் என்னை அனுப்பு. பூமிக்கு வந்த பணி முடிப்பேனே, பாசமே நமக்கில்லை இறப்பு. நாடகம் நடக்குது, காட்சிகள் மாறுது, நடுவே சிறு சிறு தவிப்பு. வேடங்கள் போடும் பொம்மைகள் நாமே, வினை பயன்படியே நடப்பு, வினை பயன்படியே நடப்பு. மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு கோதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வீ